ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஹாய் படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஹாய் படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது கவின், நயன்தாரா, பாக்யராஜ், ராதிகா போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை விஷ்ணு ஏதுவான்கிறவர் இயக்கியிருக்காரு. மியூசிக் ஜென் மார்ட்டின் பண்ணியிருக்காரு. ராஜேஷ் அப்படிங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஹாய் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படத்தின் நாயகனான கவின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்க அவங்க அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவின் ரொம்ப நல்லவன். அதேமாதிரி இந்த மாதிரி நல்லவனோடலாம் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் அந்த கிரவுண்டில் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் கவினோட லைஃப்லேயே பார்த்திங்கன்னா, அவர் ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா லவ்வில் கம்ப்ளீட் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அப்படி இருக்க அவங்க ஃபேமிலி அவரோட ஃபாதராக பாக்யராஜ் தான் இருக்கார். அதே மாதிரி கவின் தன் அப்பா அம்மா சொல்ல தட்டாத ஒரு பிள்ளையாக இருக்கார். அப்படி இருக்க அவங்க ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க, வேறு கவினுக்கு என்னென்னா லவ் பண்ணி தான் ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இவங்க அப்பா பொண்ணு பார்க்கலான்னு கூப்பிடும்போது இவர் இவர் வீட்டை விட்டுட்டு சென்னைக்கு ஓடி போயிடுறாரு. இது ஒரு புறம் இருக்க, படத்தோட நாயகியான நயன்தாராக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வேறு அவங்களுக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. அதனால் கல்யாண பொண்ணான அவங்க மேரேஜ் வேண்டான்ட்டு தன்னோட ஊரை விட்டு அவங்களும் சென்னைக்கு வராங்க. எதை பேஸ் பண்ணினா அவங்களோட ஸ்கூல் டேஸில் படித்த ஒரு ஃப்ரெண்டி இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டியோட சேர்ந்துருக்கலாங்கிற மாதிரி சென்னைக்கு வராங்க. அந்த ஃப்ரெண்டியோட வீட்டுக்கு கீழே தான் கவினும் குடியிருக்காரு. அப்போ கவினை விட்டு நயன்தாராவை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி இந்த ஃப்ரெண்டிங்கிறது சொல்கிறாங்க. அப்போது நயன்தாராவும் கவினும் மீட் பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகிறாங்க. ஒரு பாயிண்டில் கவினுக்கு நயன்தாரா மேலே லவ் வருது. அப்போ இவர் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது நயன்தாரா டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் இருக்காங்க. இது கவினுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் நயன்தாராக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா, அதே சமயம் அவருக்கு என்ன ஆம்பிஷன்னா லவ் பண்ணி தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கும்போது நயன்தாராக்கும் அதே மாதிரி கவின் மேலே லவ் வந்துச்சா. ரெண்டு பேருமே அதாவது அவங்க ஃபேமிலியை விட்டு ஓடி வந்திருக்காங்களே, அப்போ இவங்க ஃபேமிலியிலையும் இவங்களை தேடுவாங்களே. அப்படி இருக்க அந்த ஃபேமிலியும் இவங்களை தேடி வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்களா, இவங்க வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமைகிறது தான் ஹாய். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் நயன்தாரா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவினும் நல்ல பெர்ஃபார்மன்ஸு, அதே மாதிரி ராதிகாவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான். அடுத்து பாக்யராஜ் சாரை ஸ்க்ரீனில் பார்த்தது நிச்சயம் அவர் மறைவுக்கு அப்புறம் ஒரு வகையில் அவரை ஸ்க்ரீனில் பார்த்தது நிச்சயம் சந்தோஷம் தான். அவரும் ஒரு டீசெண்டான ஒரு ஃபாதர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பிரபு சாராக இருக்கலாம், நிறைய பேர் சத்யனாக இருக்கலாம், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபேமிலி ட்ராமாவுக்கு என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேவையோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபி நீட்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக்கும் ஒரு ஓகே கேட்டகரி தான். மேலும் படத்தில் சில எமோஷ்னல் சீன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நயன்தாராக்கும் பிரபுவுக்கும் நடக்கிற அந்த எமோஷன்ஸாக இருக்கலாம். மேலும் கவின் தன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் ஆகிருக்கிற சில காமெடி மூமெண்ட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் நிச்சயம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த ஹாய் படத்துக்கு நிச்சயம் ஒரு பெரிய பலமாக அமைகிறது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இந்த கதைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிள் நாட்டு தான். அதாவது கதாநாயகன் எல்லா பொண்ணுங்கள்ட்டேருந்தும் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறான். கதாநாயகியை மீட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு லவ் ஏற்படுது அப்படிங்கும்போது கதை எப்படி போகுதுங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிள் நாட்டாகத்தான் அமையுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல், கொஞ்சம் ஒரு லேகுங்கிறது ஃபீல் ஆகுது. இதெல்லாம் தாண்டி ஓவராலாக ஹாய் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி ஃபேமிலி ட்ராமாவாக ஒர்க் ஆகிருக்கு. மூவி விட்டு நமக்கு வெளியே வரும்போது நிச்சயம் ஒரு ஓகேஷ் ஃபீல் கொடுக்குற படமாகத்தான் இந்த படம்ங்கிறது முடியுது. நிச்சயம் எல்லாருமே ஒரு ஒன் டைம் ஹாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கும்போது யூஏ சர்டிஃபைடு தான். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களோட திரைப்பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.